சத்தம் கேட்டு சித்தம் செய்ய. ஆண்டவர் அருமையான ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அவர் வாழ்த்துகிற இந்த அருமையான நாளிலே கற்றுக்கொடுக்கிற வார்த்தை 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்பு ஒரு கால் ஒழியாது, தீர்க்கதரிசனங்களானால் ஒளிந்து போகும், அந்நிய பாஷையானால் ஒளிந்து போகும் சொல்லி பவுல் சொல்லுகிறார். அந்த 4ஆம் வசனத்தை 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். அது அழகாக போட்டுக்க. அன்பு ஒழியாது. வேதத்தில் 2 காரணத்தை ஒழியாது போட்டுருக்கு. ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை ஒழியாது, ஒரு உறுப்பு கூட அழிஞ்சு போகான்னு சொல்லியிருக்கு. 2வது, அன்பு ஒரு கால் ஒழியாது. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இந்த அன்பை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க முடியல. அநேக நேரங்களில் சிலர் நல்லா ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறாங்க, அபிஷேகம் பெற்றேன்னு சொல்கிறாங்க, அந்நிய பாஷையெல்லாம் அதிகமாக பேசுகிறாங்க. சிலர் பார்க்குறோம் அதிகமாக பேசுவாங்க. ஆனால் அன்பு இல்லாமல் என்ன செய்ய? பவுல் சொல்கிறாரு, அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறார். அவன் ஓசையை இடுகிற கைத்தாளத்தை போல தான் இருப்பேன் அப்படிங்கிறார். அன்பு இல்லாமல் சும்மா வெத்து வேட்டு பேசி என்ன செய்ய? அன்பு சகலத்தையும் தாங்குமா, சகலத்தையும் சகிக்கும். குடும்பத்துக்குள்ளே சகிக்க முடியலை, கணவன் மனைவிகளை தாங்க முடியுதா? ஒரு கருத்தை சகிக்க முடியலை. பிள்ளைகள் பெற்றோர்களை சில கருத்தை சகிக்க முடியலை. மாமியா மருமகளுக்குள்ள சில கருத்தை சகிக்க முடியலை. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு இருமாப்பா இராது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கணும்னு சொல்லப்பட்டது. எப்படி செய்ய முடியலை? இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில் நீ பாருங்கள், அன்பு இல்லாமல் இருக்கிற அநேகர் அன்புக்காக ஏங்குறாங்க. இடத்துல அன்பு காட்ட மாட்டேங்கிறாங்களே சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு அன்புக்காக போனால் கூட சில என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கொடுக்க வேண்டியது வந்துடுமோ சொல்லி அவங்கள ஓரங்கட்டதை பார்க்காங்க. எனக்கு அருமையானவர்களே, கடைசி காலத்தில் நம்மளை ஒருத்தர் தூக்கி போடணும் அப்படின்னா கூட 4 பேர் வேணும். அதுக்கு கூட அன்பு இருந்தால் தான் தூக்கி போடுவான், இல்லைன்னா தூக்க மாட்டான். இவனை போய் எவையா தூக்குவான்? ஆமாம், செத்து போனாலும் தூக்கி போடுற 4 பேர் வேணும். அது வந்து அன்பு இருந்தால் தான் தூக்கி போடுவாங்க, மறந்துடாதங்க. இருக்கிற காலம் கொஞ்ச காலம்தான். மக்கள் போகிற போக்கை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், 1000 வருஷம் இங்கே இருக்க போகிற நினச்சிட்டு இருக்கிறான். பெரிய ஆடம்பரமான வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை, மனுஷனை மதிக்கிறது கிடையாது. குடும்பத்தில் இருக்கிறவங்கள மதிக்கிறது கிடையாது. உடன் பிறந்தவங்கள மதிக்கிறது கிடையாது. ஏதோ இந்த உலகத்தில் அவர் மட்டும் 1000 வருஷம் இருக்கிற மாதிரி மற்றவங்கள அட்வைஸில் வருமே நினைக்கிறாங்க. இல்லை, அன்பு வேணுனைக்கு. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அன்பு இல்லாதவன் தேவனை அறியா. என்னத்தை தான் பக்தியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் பக்தியில் முக்தியாக இருந்தாலும் சரி, அன்பு இல்லை ஒன்றுமே கிடையாதுங்க. ஒன்றுமே கிடையாது அன்பு இல்லைன்னா. மறந்துடாதுங்க. நம் இருக்கிற கொஞ்ச கால வாழ்க்கையில் நல்ல அன்பு காட்டி நேசித்து அநேகத்தில் அன்பு பாராட்டி நம்ம வாழ்வோம். அதுதான் உண்மையான வாழ்க்கை. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பு ஒரு கால் ஒழியாதப்பா, அந்த அன்பை எங்களுக்கு தாரும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்களும் அந்த அன்பு காணப்பட, இந்த உலகத்தில் காண்கிறது எல்லாம் ஒழிஞ்சிடும். அன்பு ஒரு நாள் ஒழியாது. அந்த அன்பு ஒவ்வொருவர்களையும் காணப்படும்படியாக செபிக்கும். நீ வரும்போது இந்த அன்பு தான் ஒரு நாள் மேன்மை பாராட்டு. ஆண்டவரே, கர்த்தர் இறக்கம் செய்யும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.